ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி நாம் எடிட் பண்ணுறோன்னு குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கு தட்டி விட்டுக்குங்க. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷன் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராஜெக்டை இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க செலக்ட் டெஸ்ட்டு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபாண்டு கொடுத்துருக்கா, ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனாக்கா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய பிக்குடைய பேக்ரவுண்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இதில் வந்து பண்ணாக்கி இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ரொம்பவே ஈஸி தான் இதில் எடிட் பண்ணுறது. ஏன்னா அந்த பிக் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸி தான், பட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷன் ஆஃப் இருப்பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்கா நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ண நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பாய் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டேன், மேலே ப்ளஸ் என்னை வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த பிக்கு உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே லைட்டாக வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷோகும். அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டா, இதில் கீழே வந்து பண்ணாக்கா ஆட் கலர்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக் வந்து பண்ணாக்க ஆடிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிரைட்னஸ் காஸ்ட்னே இருக்குது, இது வந்து பண்ண உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் காமாவும் அதே மாதிரி தான் உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஆடாச்சா நெக்ஸ்ட் கேர்ள் பிக்கு நம்ம ஆட் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். ஸோ எந்த பிக் ஆட் பண்ணலாம்? ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஃபிட் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன், அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட்டு இந்த ஆட் கலரை மட்டும் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிவிட்டுக்குங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டேன். ஜஸ்ட்டு இது வந்து பண்ணாக்க உங்கள் வரலால் அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஆட் பண்ணுறதும் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுங்க. இது அதே மாதிரி தான் உங்களுடைய பிக்கு தகுந்த பிரைட்னஸ் காஸ்ட்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் காமாவும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்கா. ஸோ இதில் வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த சிவன்றதை கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல மாப்பிளோடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பொண்ணுடைய நேம். ஓகே, ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு பிரதேசம் இதிலும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதிலும் அதே மாதிரி தான். நான் முன்னாடி எப்படி சொன்னால் அதே சேம் இடத்துல இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேமு, ஸோ என்றைக்கு மேரேஜ் நடக்குதோ ஸோ அதோடைய டேட் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஏடிஎஸில் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஏன்னா சிம்பிளாக இருக்க கொஞ்சம்
இதா தான் இருக்கும். ஸோ நீங்க பிக் மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க. அந்த பிக் ஆட் பண்ணுறதும் கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்ட்டா பார்த்து வந்து பண்ணாக்கா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.